من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மாதாந்த மார்க்க விளக்க ஒன்று கூடலில் சமகால குழப்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஈமானும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படைகளை புரிந்து கொள்வது தலைப்பை உள்வாங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். அந்த வகையில் அன்புள்ள சகோதரர்களே, முதலாவதாக குழப்பம் என்றால் என்ன என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அரபு மொழியில் குழப்பம் என்ற சொல்லிற்கு அல் ஃபித்னா என்று சொல்லுவார்கள். அரபு மொழியில் ஃபித்னா என்ற சொல் பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் நாங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் அரங்கேறக்கூடிய மிக பெரும் ஃபித்னாவாக இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஃபித்னா என்ற சொல் அத்தஅதீபு வத்தஹ்ரீக், அதாவது வேதனை கொடுப்பது, நெருப்பில் போட்டு பொசுக்குவது, இப்படியான அர்த்தங்களிலும் ஃபித்னா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்து தாரியாத் 14வது வசனத்திலே சொல்லுகின்றான், ذُوقُوا فِتْنَتَكُمْ هَذَا الَّذِي كُنْتُمْ بِهِ تَسْتَعْجِلُونَ, நீங்கள் அவசரப்படுத்திய ஃபித்னாவை இப்பொழுது சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்கள் அவசரப்படுத்திய ஃபித்னாவை சுவைத்து பாருங்கள். இங்கே தண்டனை வழங்குவது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா ஃபித்னா என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை பரீட்சிப்பதை, சோதிப்பதை ஃபித்னா என்ற சொல்லை கொண்டு இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நாங்கள் நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் பரீட்சித்து உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதனை பரீட்சித்தல், ஒரு மனிதனை சோதித்தல் என்ற அர்த்தத்தில் ஃபித்னா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபித்னா என்ற சொல்லை தண்டனைகள்,
மோசமான முடிவுகள் என்ற அர்த்தத்திலும் அல் குர்ஆன் பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, உங்களில் அநியாயம் இழைத்தவர்களுக்கு மாத்திரம் ஏற்படாத ஃபித்னாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதாவது ஒரு சமூகத்திலே அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் மிகவும் சொற்பர்களாக இருந்தாலும் அவர்களை மாத்திரம் பிடிக்காத ஃபித்னாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் அநியாயம் அரங்கேறுகின்ற பொழுது, பாவங்கள் ஒரு சமூகத்திலே நடைபெறுகின்ற பொழுது மற்றவர்களால் அது கண்டிக்கப்பட வேண்டும், அது சுட்டிக்காட்டப்பட வேண்டும், பாவிகள் திருத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வரும் என்பதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக நபிகளாருடைய மரணத்திற்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்தில் உருவாகிய மிக பெரும் ஃபித்னாவாக மக்தல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுதான் முஸ்லிம் சமூகத்தில் நபிகளாருடைய மறைவுக்கு பின்னால் நிகழ்ந்த மிக பெரும் ஃபித்னா என்று வரலாறு அதை அடையாளப்படுத்துகின்றது. அதனால்தான் பொதுவாக அல் ஃபித்னா என்று ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டால் அதன் மூலம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நிகழ்வுதான் நாடப்படும், அதுதான் கருதப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பிழையான சுபஹாக்கள், தவறான சந்தேகங்கள், அதே போன்று பிழையான விளக்கங்களை மையப்படுத்தி அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட வரலாறு எங்களுக்கு தெரியும். அதன் பின்னணியில் முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகச்சிறந்த நூற்றாண்டு என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்தியில் மிக பெரும் விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த நிகழ்வுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால், அவர்களுடைய கொலைக்கு பின்னால் பல்வேறுபட்ட விளைவுகளை முஸ்லிம் சமூகம் குறிப்பாக சஹாபாக்கள் சந்தித்ததை நாங்கள் பார்க்க முடியும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் என்ற போராட்டங்கள் அங்கே நடைபெறுகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது இதை வெறும் வரலாறாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர இதை வைத்து நாங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இந்த நிகழ்வை மையப்படுத்தி, ஜமல் சிஃபின் போராட்டங்களை மையப்படுத்தி சஹாபாக்களையே கூறு போடக்கூடிய அளவுக்கு இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் தீயவர்கள் என்று சஹாபாக்களை கூறு போட்டு பிரிக்கக்கூடிய அளவுக்கு பிழையான சிந்தனைகள் முஸ்லிம் சமூகத்தில் திட்டமிட்டு விதைக்கப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மனிதர்கள், தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே மனிதர்களுக்கு நடைபெறக்கூடிய தவறுகள் அவர்களுக்கும் நடைபெறும் என்பதுதான் அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்களை பற்றி இமாம் இப்னுல் அம்பாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நதரத்தா அன்ஹும் வ நதரஹமு அலைஹிம் வலா நஅதகிதுல் இஸ்மத ஃபீஹிம், அந்த சஹாபாக்களுக்கு நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று வ நதரஹமு அலைஹிம் ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்று துஆ செய்வோம். வலா நஅதகிதுல் இஸ்மத ஃபீஹிம், அவர்கள் தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் அவர்களில் வைக்க மாட்டோம் என்று ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு, சஹாபாக்கள் பற்றி ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் சஹாபாக்களை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால், அஸ்ஸுகூத்து அம்மா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மௌனித்து விடுவார்கள்.
அதை பற்றி பேச மாட்டார்கள். அதை வெறும் வரலாறாக கடந்து செல்வார்கள், மிக வேகமாக கடந்து செல்வார்கள். அதை வைத்து மக்களுக்கு மத்தியிலே அதை பூதாகரமாக்கி சஹாபாக்களை கூறு போடக்கூடிய நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். இதுதான் சஹாபாக்கள் விடயத்திலே ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த பின்னணியில் ஜமல் சிஃபின் போர்க்களங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்றது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆட்சியாளரிடத்தில் சென்று, யார் உஸ்மானை கொலை செய்தார்களோ அவர்களை நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அவர்களுக்கு உடனடியாக பழி தீர்க்க வேண்டும் என்று ஹலீஃபாவிடத்திலே போய் வேண்டுகோள் வைக்கின்றார்கள். அதற்கு ஹலீஃபா சொன்னார்கள், இப்பொழுது உடனடியாக பழி தீர்ப்பதற்குரிய சூழல் கிடையாது, நாம் அவர்களுக்கு உரிய அந்த சட்டத்தை மேற்கொள்வோம், நடவடிக்கையை மேற்கொள்வோம், ஆனால் உடனடியாக அதை செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது அங்கே 2 குழுக்களாக அவர்கள் பிரிந்து அவர்களுக்கு மத்தியிலே போராட்டமாக அது வெடித்த கசப்பான வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த போர்க்களங்களில் 2 முஸ்லிம் அணிகளுக்கு இடையிலே நடைபெற்ற இந்த போர்க்களங்களில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அஸ்-சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதிலே கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் இந்த போர்க்களங்களிலே கொலை செய்யப்பட்ட கசப்பான வரலாறு முஸ்லிம் சமூகத்திலே அரங்கேறுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனைத்தான் மிக பெரும் சோதனை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரிகளே, அதே போன்று ஃபித்னா என்பது, குழப்பம் என்பது, அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சுபஹாக்கள், சந்தேகங்கள், அதே போன்று ஷஹ்வாத், இச்சைகள், ஆசைகள், இவற்றை மையமாக வைத்தும் குழப்பங்கள் அரங்கேறுவதை நாங்கள் பார்க்க முடியும். எந்த அடிப்படையும் இல்லாத, எந்த நியாயமும் இல்லாத வீணான சந்தேகங்கள், வீணான அதாவது ஆசைகள், இச்சைகளை மையமாக வைத்து சமூகத்தில் குழப்பங்கள் அரங்கேறுவதையும் நாங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ஜஹ்மியாக்கள் என்றும், முஅத்தஸிலாக்கள் என்றும், ஷியாக்கள் என்றும், முர்ஜியாக்கள் என்றும் இஸ்லாமிய அகீதாவிலே தடம் புரண்ட கொள்கைகள், வீணான சந்தேகங்களையும் அவர்களுடைய பிழையான ஆசைகளையும் மையப்படுத்தி முஸ்லிம் சமூகத்தை கூறு போட்ட கசப்பான வரலாறுகளை நாங்கள் படிக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே இப்படியான பிழையான சந்தேகங்கள், மோசமான ஆசைகள் அவர்களை தடம் புரளச் செய்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய பாதையில் இருந்து அவர்கள் சருகி அது அவர்களுக்கும் பின்னால் வந்தவர்களுக்கும் மிக பெரும் ஃபித்னாவாக, மிக பெரும் குழப்பமாக, மிக பெரும் சோதனையாக மாறியதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களுக்கு மிக மோசமான விளைவுகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமூகத்தின் வாழ்க்கையிலும் ஃபித்னாக்கள் பல்வேறு தாக்கங்களை செலுத்துகின்றன, பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். மிக மோசமான ஃபித்னா அல் ஃபித்னத்து ஃபித்தீன், மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா, மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம். அதனை அடுத்து அல் ஃபித்னத்து ஃபில் அக்ல், சிந்தனையில் ஏற்படக்கூடிய குழப்பம். அதனை அடுத்து அல் ஃபித்னத்து ஃபின் நஃப்ஸ், ஆன்மாவில் ஏற்படக்கூடிய குழப்பம். இப்படி பல வடிவங்களில் ஃபித்னாக்கள் சமூகத்திலே விஸ்வரூபம் எடுப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஃபித்னாக்கள் பரவுகின்றது என்றால், அதாவது அந்த சமூகம் சரியான பாதையை விட்டும் விலகிக் கொண்டிருக்கின்றது, அந்த காலத்திலே தூய இஸ்லாமிய அகீதா மாசடைகின்றது என்பதற்கான அடையாளமாக அந்த ஃபித்னாக்களை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் அல் குர்ஆனின் வழிகாட்டல்கள், சுன்னாவுடைய போதனைகள் ஃபித்னாக்களை விட்டும் சமூகத்தை எச்சரிக்கை செய்வதை, சமூகத்தை தூரமாக்குவதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான்
அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் இந்த ஃபித்னாக்களை விட்டும் இப்படிப்பட்ட குழப்பங்களை விட்டும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குழப்பங்களை தனியாக அவர்கள் ஆய்வு செய்தார்கள். ஃபித்னாக்களை பற்றி தனியான புத்தகங்களை கூட அவர்கள் எழுதினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் கூட ஃபித்னாக்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஃபித்னாக்கள் எமது வாழ்க்கையில் கலந்துவிடக் கூடாது, எமது ஈமானை பாதிக்க கூடாது, எமது அகீதாவை மாசுபடுத்த கூடாது என்ற விடயத்தில் சஹாபாக்கள் கூட கவனம் செலுத்திய அழகான அணுகுமுறைகளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால்தான் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள். அதாவது அவர் தன்னை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கான الناسு يسألون رسول الله صلى الله عليه وسلم عن الخير وكنت أسأله عن الشر مخافة أن يدركني. சஹாபாக்கள் மக்கள் நபிகளாரிடத்திலே நன்மையை பற்றி கேட்டார்கள். எது நல்லது, ஐயுல் இஸ்லாமி ஹைர், எது அமல்களில் சிறந்தது, எது இஸ்லாத்தில் மிக உயர்ந்தது என்று நல்ல விடயங்களை பற்றி சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நானோ தீயதை பற்றி நபிகளாரிடத்தில் கேட்டேன். ஏன்? மகாஃபத யுத்ரிகனி, அந்த தீயது என்னுடைய வாழ்க்கையில் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எது தீயது எது மோசமானது என்பதை நபிகளாரிடத்திலே கேட்கக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். நான் நபி அவர்களை பார்த்து கேட்டேன், இன்னா குன்னா ஃபீ ஜாஹிலியத்தின் வஷர், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஜாஹிலியத்திலும் அதாவது தீய ஒரு வழிமுறையிலும் இருந்தோம். ஃபஜாஅனல்லாஹு பிஹாதல் கைர், இந்த அழகான மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். ஃபஹல் பஅத ஹாதல் கைர் மின் ஷர், இந்த நலவுக்கு பின்னால் மீண்டும் தீயது ஏற்படுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கால நஅம், ஆம் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள், குல்து வஹல் பஅத ذلك ஷர் மின் கைர், அந்த தீங்குக்கு பின்னால் மீண்டும் நலவு ஏற்படுமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கால நஅம் வஃபீஹி தஹன், ஆம் ஏற்படும், ஆனால் அது தூய நலவாக இருக்காது, தீயது கலந்த நலவாகத்தான் இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். குல்து வமா தஹனுஹு, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த கலப்பு என்ன என்று நபிகளிடத்தில் நான் கேட்ட பொழுது, கால கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதி, ஒரு சமூகம் உருவாகும், அந்த சமூகம் என்னுடைய நேர்வழி அல்லாத ஒன்றை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடிப்பார்கள். தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிர், அவர்களில் சில விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், இன்னும் சில விடயங்களை நீங்கள் நிராகரிப்பீர்கள். நல்ல விடயங்களாக சில விடயங்கள் இருக்கும், சில விடயங்கள் மோசமான விடயங்களாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குல்து ஃபஹல் பஅத ذلிகல் கைர் மின் ஷர், அந்த கலப்போடு வரக்கூடிய நலவுக்கு பின்னால் மீண்டும் தீங்கு ஏற்படுமா என்று கேட்ட பொழுது கால நஅம், நபி அவர்கள் சொன்னார்கள் ஆம் என்று சொன்னார்கள். எப்படி? துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்களை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உலகத்திலே தோற்றம் பெறுவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, அந்த அவர்களுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் பதிலளிப்பார்களோ அவர்களை பிடித்து அந்த நரகத்திலே அவர்கள் போடுவார்கள். குல்து யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களை கொஞ்சம் வர்ணித்து சொல்லுங்கள், அவர்களை கொஞ்சம் விவரமாக வர்ணித்து சொல்லுங்கள் என்று நான் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகால ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், வயதகல்லமூன பி அல்சினத்தினா, எங்களுடைய பாசையை பேசக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குல்து ஃபமா தஅமுருனி இன் அத்ரகனி ذلك, அந்த காலத்தை நான் அடைந்தால், அந்த நிலையை நான் அடைந்தால் நீங்கள் எனக்கு வழங்கக்கூடிய வழிகாட்டல் கட்டளை என்ன அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அந்த கூட்டமைப்பை நீங்கள் பற்றி பிடியுங்கள், வ இமாமஹும், அவர்களுடைய தலைவரை நீங்கள் பற்றி பிடியுங்கள். குல்து ஃபைல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்பும் கிடையாது, அவர்களுக்கு ஒரு தலைவரும் கிடையாது, அப்படி நிலைமை இருக்குமாக இருந்தால் நீங்கள் எனக்கு வழங்கக்கூடிய கட்டளை என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஅ்தஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த பிரிவுகள் அனைத்தை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். நீங்கள் விலகி வலவ் அன் தஅத்த பி அஸ்லி ஷஜரத்தின்,
ஒரு மரத்தின் வேரை நீங்கள் போய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹத்தா யுத்ரிக்கல் மௌத்து வாந்த அலா தாலிக், அதே நிலையில் உங்களுக்கு மௌத்து வரும் வரைக்கும் எல்லோரை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலை வழங்கினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், ஃபித்னாக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் தான் ஃபித்னாக்களை மிக கூடுதலாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அந்த ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை சமூகத்திற்கு மிக கூடுதலாக தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் அந்த ஃபித்னாக்களை விட்டும் சமூகத்தை அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் தான் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் சமூகத்திலே மிக மோசமான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை தெளிவாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவேதான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஃபித்னாக்களை விட்டும் குழப்பங்களை விட்டும் சமூகத்தை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, சமூகத்தை தூரமாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஹுவ முஸ்தமிலுன் அலா ஃபித்னத்தின், உங்களில் எவராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக ஃபித்னாவை உள்ளடக்கியவராகத்தான் இருப்பார். ஃபித்னாவை உள்ளடக்கியவராகத்தான் அவர் இருப்பார். ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஃபித்னாவாகவே இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபஅய்யுக்கும் இஸ்தஆத ஃபல்யஸ்தஇத் பில்லாஹி மின் முதில்லாத்தில் ஃபிதன், உங்களில் யார் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகின்றாரோ அவர் வழிகெடுக்கக்கூடிய, தடம் புரள செய்யக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடட்டும் என்று அழகான ஒரு கோட்பாட்டை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திற்கு விட்டு சென்றார்கள். அதே போன்று ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லா அலமு அன்னாசி பிகுல்லி ஃபித்னத்தின் ஹிய காயினத்துன் ஃபீமா பைனி வ பைனஸ் ஸாஆ, அதாவது எனக்கும் மறுமை நாளுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி, குழப்பங்களை பற்றி மக்கள் எல்லோரை விடவும் மிக கூடுதலாக அறிந்தவனாக நான் இருக்கின்றேன் என்று ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். வமாபி இல்லா யகூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர்ர இலைய ஃபீ ذلك ஷையன் லம் யுஹத்திஸ்ஹு கைரி, நபி அவர்கள் வேறு யாருக்கும் சொல்லாத குழப்பங்களை எனக்கு மாத்திரம் ரகசியமாக சொல்லி இருக்கின்றார்கள். வேறு யாருக்கும் சொல்லாத, மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை இரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில், நான் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே ஃபித்னாக்களை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஃபித்னாக்களை ஒன்றொன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லும் பொழுது சொன்னார்கள், மின்ஹுன்ன ஸலாசுன், அந்த ஃபித்னாக்களில் 3 விடயங்கள் இருக்கின்றன. லா யகதுன யதர்ன ஷைஅன், எந்த ஒன்றையும் அந்த ஃபித்னாக்கள் விட்டு வைக்காது, எந்த ஒன்றையும் அந்த 3 ஃபித்னாக்களும் விட்டு வைக்காது. வமின்ஹுன்ன ஃபித்னுன் கரியாஹிஸ் ஸைஃப், மாரி காலத்திலே வீசக்கூடிய காற்றை போன்று சில ஃபித்னாக்கள் வரும். மாரி காலத்தில் வீசக்கூடிய காற்றை போன்று சில ஃபித்னாக்கள், சில குழப்பங்கள் வரும். அதே போன்று வமின்ஹா சிகாருன் வமின்ஹா கிபார், அந்த குழப்பங்களில் சிறிய குழப்பங்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய குழப்பங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். قال ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபதஹப உலாயிக ரஹ்து குல்லுஹும் கைரி, நபி அவர்கள் சொன்ன அந்த மஜ்லிஸிலே இருந்த அனைவரும் மரணித்து விட்டார்கள், என்னை தவிர. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய மக்களில் ஃபித்னாக்களை பற்றி மிக கூடுதலாக அறிந்த ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன் என்று ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்-ஸுபைர் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதைனா அனஸ் இப்னு மாலிக், நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்திலே சென்று ஃபஷகௌனா இலைஹி மா நல்கா மினல் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜ் என்ற கொடுங்கோல ஆட்சியாளனிடமிருந்து எமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோதனைகளை அவரிடத்தில் சென்று நாங்கள் முறையிட்டோம்.
அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஃபைன்னஹு லா யதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலம் இருக்கின்றதே, அது இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காலத்தை விட மோசமாக இருக்கும். இதை விட மோசமான ஒரு காலம் உங்களுக்கு முன்னால் வர இருக்கின்றது. எனவே பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹத்தா தல்கௌ ரப்பக்கும், நீங்கள் ரப்பை சந்திக்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். சமிஅதுஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து இதை நான் செவியுற்றேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஸுபைர் இப்னு அதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலை வழங்கினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷர்ஹு அஸ்லி சுன்னா வ இஅ்திகாதித்தீன் என்ற புத்தகம், அதாவது அபு ஹாத்தம் அர்-ராஸி, அபு ஸுர்ஆ அர்-ராஸி ரஹிமஹுமுல்லாஹ் இருவராலும் தொகுக்கப்பட்ட அந்த புத்தகத்திலே ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வலா நரல் ஹுரூஜ அலல் ஐம்மா, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதை நாங்கள் சரியாக கருத மாட்டோம். வலல் கிதால ஃபில் ஃபித்னா, ஃபித்னாக்கள் ஏற்படுகின்ற பொழுது கொலை செய்வதையும் நாங்கள் சரியாக கருத மாட்டோம். வனஸ்மஉ வனுதீஉ லிமன் வல்லாஹு அல்லாஹு அம்ரனா, எங்களுடைய காரியத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு பொறுப்பு சாட்டுகின்றானோ அவர்கள் சொல்லுவதை நாம் செவியுறுவோம், அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். வலா நன்ஸஉ யதன் மின் தாஆ, கட்டுப்படுவதிலிருந்து எமது கைகளை நாங்கள் தளர்த்த மாட்டோம். வனத்தபிஉ சுன்னா வல் ஜமாஅ, நாங்கள் சுன்னத்தையும் அதாவது முஸ்லிம் சமூகத்தின் அந்த கூட்டமைப்பையும் நாங்கள் பின்பற்றுவோம். வனஜ்தனிபு ஷுதூத வல் கிலாஃப வல் ஃபுர்கா, அதாவது நாங்கள் தனித்து செல்வதையும் முரண்படுவதையும் பிரிந்து செல்வதையும் விட்டும் விலகிக் கொள்கின்றோம். இப்படியான ஒரு அழகான கோட்பாடுதான் முஸ்லிம்களுடைய கோட்பாடாக இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்திலே அழகான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பொதுவாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் ஒரு ஒன்றுபட்ட மன்ஹஜை, ஒரு ஒன்றுபட்ட வழிகாட்டலை முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். எப்படி ஃபித்னாக்களை நாம் கையாள வேண்டும், எங்களுக்கு மத்தியிலே நாம் வாழக்கூடிய சூழலில், நாம் வாழக்கூடிய சமூகத்தில் ஃபித்னாக்கள் ஏற்படுகின்ற பொழுது, குழப்பங்கள் அரங்கேறுகின்ற பொழுது அந்த குழப்பங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற அழகான வழிகாட்டலை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் முஸ்லிம் சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் எப்பொழுதும் ஃபித்னாக்கள் நடைபெறக்கூடிய இடங்களை விட்டு விலகிக் கொள்வார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஃபித்னாக்கள் நடைபெறக்கூடிய இடங்களை விட்டும் அவர்கள் விலகிக் கொள்வார்கள். அந்த ஃபித்னாக்களுக்குள் அவர்கள் சிக்குண்டு போய்விட மாட்டார்கள். அழகான ஒரு வழிகாட்டலை, அழகான ஒரு மன்ஹஜை, வழிமுறையை அவர்கள் எங்களுக்கு காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபித்னாக்களுக்குள் சிக்குண்ட இமாம்கள் கூட மலைகளை போன்று அசையாமல் நின்று அகீதாவை பாதுகாத்த வரலாறுகளை இஸ்லாமிய வரலாறு சுமந்து வருகின்றது. பெரும் பெரும் இமாம்கள், அவர்களுக்கு எதிராக ஃபித்னாக்கள் அரங்கேற்றப்பட்டன, அவர்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் நிகழ்த்தப்பட்டன. அந்த நேரங்களில் எல்லாம் அசையாத மலைகளை போன்று நின்று அகீதாவை பாதுகாத்தவர்களாக நாங்கள் அவர்களை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக பெரும் சோதனைகளை சந்தித்தார்கள். அந்த சோதனைகளின் பொழுது அகீதாவை பறிகொடுக்காமல், ஈமானை இழக்காமல், மலை போன்று உறுதியாக நின்று அந்த ஃபித்னாக்களை எதிர்கொண்ட அழகானது ஒரு முன்மாதிரியாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அதாவது எப்படி ஃபித்னாக்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் அவனுக்கு ஃபித்னா, அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் எப்படி அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல்களை, தெளிவுகளை முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் முஸ்லிம் சமூகத்திற்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை, அல்லாஹ்வுடைய அந்த மெசேஜை மக்களுக்கு நடுநிலையாக எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகச்சிறந்த கூலியை வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள்
குத்துபு சியர் வத்தாரீக், வரலாற்று புத்தகங்களை எடுத்து பார்த்தால் அந்த வரலாற்று புத்தகங்களில் கூட நாங்கள் ஃபித்னாக்களை எப்படி கையாள வேண்டும், ஃபித்னாக்களை எப்படி நோக்க வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றில் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஃபித்னாக்களை தோற்றுவித்தவர்களாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரை நாங்கள் காண முடியாது. ஒரு பொழுதும் ஃபித்னாவுக்கு காரணமாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழவில்லை. மாறாக அவர்களுக்கு ஃபித்னாக்கள் வந்தால் அநியாயக்காரர்களால், இஸ்லாத்தின் எதிரிகளால் அவர்களுக்கு சோதனைகள், அவர்களுக்கு ஃபித்னாக்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த ஃபித்னாவை கொண்டு எதிர்கொள்ளவில்லை, அநியாயத்தை நேர்மையை கொண்டும் நீதியை கொண்டும் எதிர்கொண்டார்கள். அதே போன்று அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் குழப்பங்களை நேர்மையை கொண்டு எதிர்கொண்டார்கள். அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு உபகாரத்தை கொண்டு எதிரிகளுக்கு உபகாரம் செய்வதனூடாக அந்த ஃபித்னாக்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உண்மையை, வரலாற்றை சரியாக படிக்கக்கூடியவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் எப்பொழுதும் எங்களை வழிகெடுத்துவதற்கு சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருக்கின்றான். எங்களை வழிகெடுத்துவதற்கு ஷைத்தான் சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருக்கின்றான். எங்களுடைய மார்க்கத்தை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும், எமது மார்க்கப்பற்ற இல்லாமலாக்க வேண்டும், சரியான அகீதாவில் இருந்து எங்களை தடம் புரள செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட சதித்திட்டங்களை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக ஷைத்தான் அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீசுடைய சிம்மாசனம் கடலிலே இருக்கின்றது. அவன் தன்னுடைய படை பட்டாளங்களை எல்லாம் மக்களுக்கு ஃபித்னாக்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைப்பான். யார் மிக பெரும் ஃபித்னாவை, யார் மிக பெரும் குழப்பத்தை சமூகத்திலே ஏற்படுத்துவாரோ அந்த படைதான் இப்லீசுக்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய படை பட்டாளங்களுடைய திட்டமிட்ட சதி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபித்னாக்கள் என்பது குறிப்பாக மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் என்பது பல மோசமான விளைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஃபித்னாக்களுக்கு அதாவது வயது தெரியாது. எந்த வயதில் உள்ளவர்களுக்கு ஃபித்னாவை கொடுக்க வேண்டும் என்று வயது அந்த ஃபித்னாக்களுக்கு தெரியாது, இனம் தெரியாது, நாடு தெரியாது, ஊர் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாருடைய உள்ளத்தில் உண்மை இருக்கின்றது, யார் பொய்யை மறைத்து வைத்துக் கொண்டு வெளிப்படையாக உண்மையை பேசுகின்றார் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த சமூகத்திலே ஃபித்னாக்களை அரங்கேற்றுகின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதன், அதாவது ஒரு பாயை போன்று, பாயின் ஒவ்வொரு குச்சிகளை போன்று முஸ்லிம் சமூகத்திலே ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அது முடிவடையாது. உங்களுக்கு ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். பாயின் குச்சிகளை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஃபையு கல்பின் உஷ்ரிபஹா நுகிதத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்ளுமோ அந்த உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி விழுந்துவிடும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை நிராகரிக்குமோ அந்த உள்ளத்திலே ஒரு வெள்ளை புள்ளி விழுந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஃபித்னாக்களை நாங்கள் அளவு கடந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த ஃபித்னாக்களை பற்றி எந்த அளவுக்கு பேசாமல் மௌனிக்க முடியுமோ, அந்த ஃபித்னாக்களை விட்டும் எந்த அளவுக்கு விலகி நிற்க முடியுமோ, அந்த ஃபித்னாக்களை விட்டும் எந்த அளவுக்கு ஈமானையும் அகீதாவையும் பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ, அப்படியான ஒரு அழகான அணுகுமுறையை உண்மையான முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு முன்னால் அமல்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள், இபாதத்துக்கள் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள் என்று வழிகாட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாதிரு பில் அமால்
ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம். நீங்கள் அமல்களை முந்தி அடித்துக் கொண்டு செய்யுங்கள், அமல்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் போட்டி போடுங்கள். இருளடைந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் ஃபித்னாக்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை நிறைவேற்றுவதில் ஒருவருக்கொருவர் போட்டியாக செயல்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி லஅரா மவாகிஅல் ஃபித்னி ஹிலால புயூதிக்கும் கமவாகிஇல் கத்ர். மலை துளிகள் விழுவதை போன்று, விழக்கூடிய இடங்களை போன்று உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னாக்கள் ஏற்படுவதை நான் பார்க்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபித்னாக்கள் ஏற்படக்கூடிய இடங்களை, உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னாக்கள் ஏற்படக்கூடிய இடங்களை நான் பார்க்கின்றேன், மலை துளி விழக்கூடிய இடங்களை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக ஃபித்னாக்கள் ஒவ்வொரு காலத்திலும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கும் என்ற அந்த அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதாக இருந்தாலும் அதனோடு சேர்த்து ஒரு ஃபித்னாவையும் எங்களுக்கு அவன் ஏற்படுத்துகின்றான். அதனால் தான் நபி அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அதாவது மாதா ஃபுத்திஹல் லைலத மினல் ஹஸாயினி வமாதா உன்சில மினல் ஃபிதன். அதாவது இன்று இரவு, நேற்று இரவு எந்த ஃபித்னா உங்களுக்கு ஏற்பட்டது, உங்களுக்கு மத்தியில எந்த ஃபித்னா இறங்கியது, அதே போன்று எந்த அருட்கொடை உங்களுக்கு திறக்கப்பட்டது என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். ஒரு நிஅமத் எங்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அதனோடு சேர்த்து ஒரு ஃபித்னாம் எங்களுக்கு வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக அஸ்ருன் நுபுவா, நபித்துவ காலத்திலிருந்து, நபிகளாருடைய காலத்திலிருந்து நாங்கள் தூரமாக ஃபித்னாக்கள் பல வடிவங்களில் எங்களுக்கு மத்தியில் வந்து எங்களுடைய ஈமானை, எமது அகீதாவை பரீட்சிக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறு நடைபெற்ற, அதாவது உலகத்திலே அரங்கேறிய உண்மையான நிகழ்வு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுக்பதல் இல்மு வ தக்ஸுரஸ் ஸலாஸிலு வ யதகாரபஸ் ஸமானு வ தல்ஹரல் ஃபிதன். அதாவது உலகத்திலே கல்வி கைப்பற்றப்பட்டு பூகம்பங்கள் அதிகரித்து காலம் சுருங்கி ஃபித்னாக்கள் வெளியாகும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே ஃபித்னாக்கள் அதிகரிக்காத வரைக்கும், பூகம்பங்கள் அதிகரிக்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் ஃபித்னாக்கள் அதிகம் முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக அரங்கேறுவது என்பது மறுமை நாளின் அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே இந்த சமூகத்தின் ஆரோக்கியம் இந்த சமூகத்தின் ஆரம்பத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது, ஆரம்பத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தி ஹாதிஹி ஜுஇல ஆஃபியத்துஹா ஃபீ அவ்வலிஹா. என்னுடைய இந்த சமூகத்தின் ஆஃபியத், ஆரோக்கியம் சமூகத்தின் ஆரம்பத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. வஸயுஸீபு ஆகிரஹா பலாஉன் வ உமூருன் துன்கிருனஹா. இந்த சமூகத்தின் கடைசி கட்டத்திலே சோதனைகள் ஏற்படும், நீங்கள் வெறுக்கக்கூடிய சில காரியங்கள் ஏற்படும். வதஜீஉ ஃபித்னத்துன், ஒரு சோதனை ஏற்படும். அந்த நேரத்திலே ஃபயுரக்கிகு பஅதுஹா பஅதா, ஒரு சோதனை ஏற்பட்டு அதை மிக பெரும் சோதனையாக நாங்கள் பார்ப்போம். அதற்கு அடுத்த சோதனை வரும், இது ஒரு சோதனையே அல்ல என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வதஜீஉல் ஃபித்னத்து ஃபயகூலுல் முஃமினு ஹாதிஹி முஹ்லிகத்தி. ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஒரு மூமின் சொல்லுவானாம், இதுதான் என்னை அழிக்க வந்த சோதனை, இதுதான் என்னை அழிக்க வந்த சோதனை என்று ஒரு மூமின் சொல்லுவானாம். ثم تنكشف وتجيء الفتنة فيقول المؤمن هذه. அதற்கு பிறகு அந்த சோதனை நீங்கி இன்னொரு சோதனை வருகின்ற பொழுது அதே மூமின் சொல்லுவானாம், இதுதான் என்னை அழிக்க வந்தது, அது அல்ல, அது சோதனையே அல்ல, இதுதான் என்னை அழிக்க வந்தது என்று இரண்டாவது சோதனையை பார்த்து ஒரு மூமின் சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் அஹப்ப அன் யுஸஹஸஹ அனின் நாரி வ யுத்கலல் ஜன்னத ஃபல்யதிஹி மனியதுஹு வ ஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் நரகத்தை விட்டும் தடுக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுவதை ஆசைப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையில் அவருக்கு மரணம் வரட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வல் யதி இலன்னாஸ் அல்லதி
யுஹிப்பு அன் யூத்தா இலைஹி, தன்னோடு மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றாரோ அதே போன்று அவர் மக்களோடு நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே முஸ்லிம் சமூகத்திற்கு வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள், குழப்பங்கள் நாளுக்கு நாள் பயங்கரமான வடிவங்களை எடுக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே எவ்வளவுதான் குழப்பங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் ஃபித்னாக்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் பல மோசமான வடிவங்களை எடுத்தாலும் நாங்கள் ஈமானை இழந்து விடக்கூடாது. அந்த சோதனைகளை மிக இலகுவாக கடந்து செல்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர நாங்கள் அதை தலைப்பாக்கி அதிலே நாங்கள் இவர் நல்லவர் இவர் தீயவர் என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்வோமாக இருந்தால் அதனூடாக எமது ஈமானை இழக்கக்கூடிய, எமது அகீதாவை நாம் மாசுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு சென்று விடுவோம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னாக்கள் வருகின்ற பொழுது, குழப்பங்கள் வருகின்ற பொழுது, யுஸ்பிஹு ரஜுலு மூமினா வயும்சி காஃபிரா வயும்சி மூமினா வயுஸ்பிஹு காஃபிரா, காலையிலே மூமினாக இருந்த மனிதன் மாலையில் காஃபிராக மாறுவான், காலையிலே காஃபிராக இருந்த மனிதன் மாலையில் மூமினாக மாறுவான். அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது உலகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை பற்றி எழுதக்கூடியவர்களும் பேசக்கூடியவர்களும் எழுதக்கூடிய எழுத்துக்களையும் பேசக்கூடிய பேச்சுக்களையும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்திலே எந்த அளவுக்கு ஈமான் இருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே தூய அகீதா இருக்கின்றது என்பதை கூட சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் இந்த நிலையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். காலையிலே மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறுவான், மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறுவான். இந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, உலகத்தின் அற்ப இன்பத்திற்காக மார்க்கத்தை அவன் விலை பேசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரும்பான்மையை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கத்தை விலை பேசக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது என்றால் இது ஈமானை இழந்த மனிதனின் அடையாளம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் எழுதக்கூடாது, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் பேசக்கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பதியப்பட்டு அதற்கான விசாரணை மறுமையில் உண்டு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸலூன், அவருடைய சாட்சியங்கள் எழுதப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் குழப்பங்கள் ஃபித்னாக்களை பற்றி எழுதுகின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் ஈமானை இழந்து விடாமல், அகீதாவை நாங்கள் மாசுபடுத்தாமல் எங்களுடைய அந்த நகர்வுகளை, எமது அந்த முன்னெடுப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் ஒவ்வொரு ஈமானிய உள்ளமும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே அரங்கேறக்கூடிய குழப்பங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஃபித்னாக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இன்றைக்கு அதாவது ஒரு மனிதன் ஹிதாயத்தை இழந்து விடுகின்றான் என்றால், தனக்கு அல்லாஹ் தந்த அந்த ஹிதாயத்தை இழந்து விடுகின்றான் என்றால் அது மிக பெரும் ஃபித்னாவாக அவனுக்கு மாறும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு ஓரத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களும் மக்களிலே இருக்கின்றார்கள். ஃபைன் அஸாபஹு கைருன், ஒரு நலவு அவனுக்கு ஏற்பட்டால் இத்மஅன்ன பிஹி, அதை கொண்டு திருப்தி அடைவான். வைன் அஸாபத்து ஃபித்னத்துன், ஒரு ஃபித்னா அவனுக்கு ஏற்பட்டால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவன் அப்படியே தலைகீழாக மாறிவிடுகின்றான். ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, உலகத்தையும் இழந்து மறுமையையும் இழந்தவனாக அவன் மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது மனிதர்களை கொண்டே மனிதர்களுக்கு ஃபித்னாக்கள் வரும்,
மனிதர்களை கொண்டே மனிதர்களுக்கு குழப்பங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஜஅல்னா பஅதக்கும் லிபஅதின் ஃபித்னா அத்தஸ்பிரூன், உங்களில் சிலரை சிலருக்கு ஃபித்னாவாக நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம், நீங்கள் பொறுமை காக்க கூடாதா என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக முஸ்லிம்களுடைய வரலாற்றை நாங்கள் புரட்டுகின்ற பொழுது, மனிதர்களை கொண்டு மனிதர்கள் சோதிக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட வரலாறுகளை நாங்கள் மிக அழகாக பார்க்க முடியும். அதாவது தூதர்கள் அவர்களுடைய சமூகங்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அதே போன்று சமூகங்கள் தூதர்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். உலமாக்கள் அறிவியினர்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அறிவியினர்கள் உலமாக்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். செல்வந்தர்கள் பணக்காரர்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். பணக்காரர்கள் அதாவது ஏழைகளை கொண்டு, ஏழைகள் பணக்காரர்களை கொண்டும் பணக்காரர்கள் ஏழைகளை கொண்டும் சோதிக்கப்பட்டார்கள். எனவே இப்படியான சோதனைகள் மனிதர்களை கொண்டே மனிதர்களுக்கான சோதனைகள் வரும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட குழப்பங்களை எப்படிப்பட்ட ஃபித்னாக்களை நாங்கள் சந்தித்தாலும் ஹிதாயத்தை இழந்துவிடக் கூடாது, நேர்வழியை இழந்துவிடக் கூடாது. அதாவது அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அந்த கிஃப்ட் எல்லோருக்கும் கிடைக்காது. கிடைத்தவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பளிப்பை பெற்றவர்கள் அதை பேணிக் கொள்ள வேண்டும், அதை இழந்துவிடக் கூடாது. எனவே ஹிதாயத்தை ஒரு மனிதன் இழக்கின்றான் என்றால் அது அவனுக்குரிய மிக பெரும் சோதனை என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அதே போன்று இரண்டாவது சோதனை, முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே கூறு போடப்படுவது, துண்டாடப்படுவது, பல பிரிவுகளாக முஸ்லிம் சமூகம் பிரிந்து செல்வது நிச்சயமாக மிக பெரும் சோதனையாக அதை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு பிணங்கிக் கொள்ள வேண்டாம், அது உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பலத்தை அப்படியே இழக்க செய்யும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. கருத்து முரண்பாடு ஏற்படலாம், எனக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே 10 விடயத்தில் கருத்து முரண்பாடுகள் வரலாம். ஆனால் அந்த 10 கருத்து முரண்பாடுகளை வைத்து நான் ஒரு இயக்கமாக அவர் இன்னொரு இயக்கமாக மாறுகின்றார் என்றால் இது மிக பெரும் சோதனையாக முஸ்லிம் சமூகத்திற்கு மாறும் என்பதை நாங்கள் சமகால நிகழ்வுகளை வைத்து புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எங்களோடு ஒன்றாக இருந்தவர்கள் அதாவது எங்களுக்கு எதிராக எழுதுகின்றார்கள், எங்களுக்கு எதிராக பேசுகின்றார்கள். அவரை ஒரு அமைப்பாகவும் என்னை இன்னொரு ஜமாத்தாகவும் அவர் அறிமுகப்படுத்த முயற்சிக்கின்றார் என்றால் இது மிக பெரும் சோதனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah, asyhadu an la أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله
الله அன்புள்ள சகோதரர்களே, எனவே எங்களுக்கு மத்தியிலே பிரிவினைகள் ஏற்பட்டு ஒருவரை மற்றவர் சாடுகின்ற அளவுக்கும் ஒருவரை மற்றவர் விமர்சிக்கின்ற அளவுக்கும் ஃபித்னாக்கள் எங்களை கொண்டு போய் சேர்க்குமாக இருந்தால் இது எங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மிக பெரும் சோதனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்திலே இன்றைக்கு கொலைகள் அதிகரித்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொலைகள் அதிகரித்த ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது சமூகத்திற்கான மிக பெரும் சோதனை என்று இஸ்லாத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக அது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அல் ஹர்ஜ் அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் ஹர்ஜு யா ரசூலல்லாஹ், ஹர்ஜ் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று. அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கத்ல், கொலை கொலை என்று சொன்னார்கள். கொலை அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இன்றைக்கு அதாவது கொலை செய்யக்கூடியவருக்கும் தெரியாது ஏன் கொலை செய்கின்றேன் என்று, கொலை செய்யப்படுபவருக்கும் தெரியாது தான் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு கொலை அதிகரித்த மலிந்து போன ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய தூதரினால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மறுமை நாளின் அடையாளங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், லயத்தியன் அலன்னாசி ஸமானுன், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், லா யத்ரில் காத்தில் ஃபீ ஐயி ஷைஇன் கதல் வலா யத்ரில் மக்தூல் அலா ஐயி ஷைஇன் குத்தில். கொலை செய்தவருக்கு தெரியாது தான் ஏன் கொலை செய்தேன் என்று, கொலை செய்யப்பட்டவருக்கு தெரியாது எதற்காக தான் கொலை செய்யப்பட்டேன் என்று. அப்படியான ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய கரங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, எமது நாவுகள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் யாரையும் புண்படுத்தக் கூடாது, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக் கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் உண்மையான முஸ்லிம் யார் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் ஏனைய முஸ்லிம்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். அவனுடைய கையாலோ நாவாலோ இவர்களுக்கு எந்த அநியாயமும் நடைபெறக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதன் தான் உண்மையான முஸ்லிம் என்று முஸ்லிமுக்கான வரைவிலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொலைகள் அதிகரித்து காணப்படுவது இன்றைய கால சூழலில் மிக பெரும் சோதனையாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று பொருளாதாரம் மிக பெரும் சோதனை. இந்த பணம் இருக்கின்றதே, பொருளாதாரம் இருக்கின்றதே, இது மிக பெரும் சோதனையாக இருக்கின்றது. இன்றைக்கு அந்த பொருளாதாரத்தை நல்ல வழிகளில் செலவு செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த பொருளாதாரத்தை வைத்து தன்னுடைய மோசமான மனோ இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிகளை தேடி செல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த பணத்தை பிழையான வழியில் சம்பாதிக்க கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த பணத்தை பிழையான வழியில் செலவு செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எனவே பொருளாதாரம் என்பது மிக பெரும் சோதனை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபித்னத்து உம்மதி ஃபில் மால், என்னுடைய சமூகத்தின் சோதனை பொருளாதாரத்தில் தான், பணத்தில் தான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் கினா வ மின் ஃபித்னத்தில் ஃபக்ர், அதாவது செல்வ செழிப்பின் ஃபித்னாவில் இருந்தும் வறுமையின் ஃபித்னாவில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வறுமையும் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்வதற்கான வழிகளை ஏற்படுத்தும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அளவு கடந்து கிடைத்து விட்டால் அதுவும் அவனுக்கு சோதனையாக அமைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒருபொழுதும் வறுமையை பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹி மல் ஃபக்ர் அக்ஷா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக
வறுமையை நான் உங்களுக்கு பயப்படுவதில்லை. வலாக்கின் அக்ஷா அன் துபஸத அலைக்குமுத் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கபலக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி உலகம் விரிக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் உலகம் விரிக்கப்பட்டு ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அந்த உலகத்தை அடைவதில் அவர்கள் போட்டி போட்டதை போன்று நீங்களும் போட்டி போட்டு ஃபதுஹ்லிகக்கும் கமா அஹ்லகத்தும், எப்படி அந்த உலகம் அவர்களை அழித்ததோ அதே போன்று உங்களையும் அழித்து விடுமோ என்று நான் அச்சப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே வறுமையை, ஏழ்மையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு பயப்படவில்லை, பொருளாதாரத்தை தான் பயந்தார்கள். பொருளாதாரம் அளவு கடந்து எங்களுக்கு கிடைத்து அதை அடைவதில் போட்டி போட்டு அந்த பொருளாதாரம் எங்களை அழித்து விடுவதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொருளாதாரம் எங்களுக்கான சோதனையாக இருக்கின்றது என்று இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகள், குழந்தைகள் எங்களுக்கான சோதனை. அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை நிஅமத்தாக, மிக பெரும் அருட்கொடையாக அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை பாக்கியத்தை மிக பெரும் வரமாக சுன்னாவிலே அடையாளப்படுத்தினார்கள். அதே நேரம் அந்த பிள்ளைகள் எங்களுக்கான சோதனை. அல்லாஹ் தஆலா நல்லதை கொண்டும் எங்களை சோதிப்பான், தீயதை கொண்டும் எங்களை சோதிப்பான். எனவே பிள்ளைகள் எங்களுக்கான சோதனை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான சோதனையாகவே இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை திசை திருப்ப கூடாது. வமன் யஃஅல் ஸாலிக ஃபௌலாயிக ஹுமுல் காஸிரூன், யார் அப்படி செய்கின்றாரோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எங்களுடைய பொருளாதாரங்கள், எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், மார்க்கத்தை நிலைநாட்டுவதை விட்டும், இபாதத்துக்களை நிறைவேற்றுவதை விட்டும் எங்களை திசை திருப்ப கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும் ஃபஹ்தரூஹும், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கான எதிரிகள் இருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் எச்சரிக்கையோடு நோக்குங்கள் என்று அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எமது பிள்ளைகள் மார்க்கத்தோடு உருவாக்கப்படுகின்றார்களா? அவர்களுக்கு சரியான மார்க்க பாதை காட்டப்படுகின்றதா? சரியான இஸ்லாமிய தர்பியா கொடுக்கப்படுகின்றதா? இன்றைக்கு எமது பிள்ளைகள், எமது சமூகத்தின் குழந்தைகள் போதை பொருள் பாவனைக்கு அடிமையாகி எதிர்காலத்தை இழந்து கல்வி பாதையை சூனியமாக்கி இன்றைக்கு மிக மோசமான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்து, குழந்தை பாக்கியத்தை தந்து அதை சோதனையாக எங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அந்த பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், சரியான இஸ்லாமிய தர்பியாவை கொடுக்க வேண்டும், ஈமானிய பாதையை அவர்களுக்கு சிறு பிராயத்திலிருந்து காட்ட வேண்டும். தாய்ப்பாலோடு சேர்த்து அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இன்றைக்கு எமது பாடசாலைகளை போய் பார்த்தால், பாடசாலையின் அதிபர் முதல் அங்கே இருக்கக்கூடிய ஒழுக்கத்திற்கு பொறுப்பான ஆசிரியர் வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எங்களுக்கு மாணவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட முடியாது. அண்மையிலே ஒரு பிரபல்யமான முஸ்லிம் பாடசாலையின் பிரதி அதிபர் ஒரு மாணவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றான் என்பதை கண்டித்த காரணத்தினால் அந்த மாணவனுடைய பெற்றோரால் 119க்கு முறைப்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்து அந்த பிரதி அதிபர் விசாரிக்கப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் கழுத்தில் சுமந்த மிக பெரும் அமானிதம். ஆனால் ஒரு பாடசாலை அதிபர் எமது பிள்ளையை திருத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றார் என்றால் அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய பெற்றோர்
அந்த ஆசிரியருக்கு எதிராக செயல்பட்டு மாணவனுடைய பிழையான பாவனைக்கு உந்து சக்தியாக இருக்கின்றார் என்றால் நாளைய தலைவர்கள், இந்த சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய பொறுப்பை சுமக்கக்கூடிய தலைவர்கள் போதை பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களாக வருவதை எங்களால் தவிர்க்க முடியாமல் போகும். இப்படி பல முஸ்லிம் பாடசாலைகளை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே பாடசாலை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒன்றாக இணைந்து மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை காண்பிக்க வேண்டிய பொறுப்பை, கூட்டு பொறுப்பை சுமந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் கல்வியை கொடுக்க மறந்தாலும் ஒழுக்கத்தை கொடுக்க மறக்க கூடாது. இன்றைக்கு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகளில் இருந்து ஓலெவல் ஏலெவல் பிள்ளைகள் வரைக்கும் போதை பொருள் பாவனைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால் இதற்கு காரணம் யார்? இதற்கு பொறுப்பு யார்? அன்புள்ள சகோதரிகளே, எனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் கூட அந்த பிள்ளைகளுக்கான ஒழுக்கத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு முட்டுக்கட்டைகள், தடைகள் இருக்கின்றன என்றால் இந்த தடைகள் களையப்பட வேண்டும், இந்த முட்டுக்கட்டைகள் நீக்கப்பட வேண்டும். எனவே எமது பிள்ளைகள், அன்புக்குரிய சகோதரிகளே, ஆண் பிள்ளைகள் மாத்திரமல்ல, கசப்பான உண்மை, இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட போதை பொருள் பாவனை ஊடுருவி இருப்பது கசப்பான உண்மை என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. கசப்பான உண்மை சகோதரர்களே. அதே போன்று மோசமான தொடர்புகள், மோசமான காதல் தொடர்புகள் இன்றைக்கு எமது மாணவர்களுக்கு மத்தியிலே, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்கின்றது என்றால் இதற்கு காரணம் யார்? இதை சரியாக இனம் கண்டு பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பை பெற்றோர்கள் சரியாக சுமக்க வேண்டும். இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்றினோம் என்று மறுமையில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த விடயத்திலே நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் எமது பிள்ளைகளோடு, எமது ஆசிரியர்களோடு, எமது பிள்ளைகளின் ஆசிரியர்களோடு இணைந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்ற அந்த கூட்டு பொறுப்பை மிகச் சரியாக செய்ய வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சமூகத்தின் மிக பெரும் சோதனையாக பெண்களை, ஃபித்னாவாக பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. ஆண்களுக்கு மத்தியிலே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் சோதனையாக பெண்களை விட வேறு ஒன்றையும் நான் விட்டு செல்லவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக பெரும் சோதனையாக பெண்களை ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றார்கள் என்றால் இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எமது சமூகத்திலே வெளி தோற்றத்தில் பார்க்கின்ற பொழுது சாலிகான மனிதர்களை போன்று இருப்பார்கள். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இன்றைக்கு இப்படியானவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வெளி தோற்றத்திலே மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் விபச்சாரம் செய்வதற்காக நாடு கடந்து செல்லக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் எமது சமூகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சில நாடுகளுக்கு அவர்கள் செல்வார்கள், செல்லக்கூடிய நோக்கமே அங்கே மோசமான அந்த பாவத்திலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அவர்கள் மிக கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், சமூகத்திலே மதிக்கத்தக்க இடத்திலே இருப்பார்கள், வெளித்தோற்றம் மிக அழகாக இருக்கும், மார்க்கம் பற்று பேணுதல் மிக முழுமையாக வெளித்தோற்றத்திலே இருக்கும். ஆனால் விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி நாடுகளை கடந்து செல்கின்றார்கள், அல்லது உள்நாட்டில் விபச்சார விடுதிகளை நாடி செல்வார்கள். இப்படியானவர்களும் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்புள்ள சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை, நாம் செய்யக்கூடிய தவறுகளை மனிதர்களுக்கு, மக்களுக்கு மறைக்கலாம். ஆனால் எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மான், எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜப்பார் அல்லாஹ்வுக்கு நாங்கள் மறைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் அந்த பாவத்தை மறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் எச்சரிக்கை செய்தார்கள். சில மக்கள் இருப்பார்கள், இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஹராமான காரியங்களோடு, ஹராமான காரியங்களை செய்வதற்கான சூழலோடு அவர்கள் தனித்து விடப்பட்டால் அந்த பாவங்களை செய்து விடுவார்கள். மக்களை தான் பயப்படுவார்களே ஒழிய அல்லாஹ்வை பற்றி அச்சம் உள்ளத்திலே இருக்காது.
எனவே இந்த சமூகத்திற்கு மிக பெரும் சோதனையாக, மிக பெரும் ஃபித்னாவாக பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றார்கள். எனவே பெண்கள் விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், நிச்சயமாக உலகம் இருக்கின்றதே இது இனிமையானது, பசுமையானது. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்குகின்றான். ஃபயந்துர கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்காணிக்கின்றான். எனவே ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, உலகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபைன்ன அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயீல் கானத் ஃபின் நிசா, பனு இஸ்ரவேலர்களில் நடைபெற்ற முதலாவது ஃபித்னா பெண்கள் விடயத்தில் தான் நடைபெற்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆண் பெண் உறவு என்பது இஸ்லாத்திலே மிக தெளிவாக வழிகாட்டப்பட்ட சட்டங்களை சுமந்த ஒரு உறவு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே எனக்கு ஹராமான பெண்ணோடு எந்த மறைமுகமான தொடர்பும் எனக்கு இருக்கக்கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் எங்களுக்கான மிக பெரும் சோதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். கடைசியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இப்பொழுது இப்படியான குழப்பங்கள், இப்படியான ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி என்ன என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடன் நெருக்கமான தொடர்பை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடனான உறவு வலுவானதாக இருக்க வேண்டும், பலமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் நாங்கள் உளப்பூர்வமாக இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்றுதான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அந்த நேரத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆமன்னா பிக வபிமா ஜீத பிஹி ஃபஹல் தகாஃபு அலைனா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், இதற்கு பிறகுமா நீங்கள் எங்கள் விடயத்தில் பயப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கால நஅம் லியன்னல் குலூப பைன உஸ்புஐன் மின் அஸாபிஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. ஆம், நான் பயப்படுகின்றேன். ஏன் தெரியுமா? ஆதமுடைய மக்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன, அவன் நாடியவாறு அந்த உள்ளங்களை புரட்டி விடுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்க வேண்டும். ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல குழப்பங்கள் சர்வதேச அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில், ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்ற பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையை அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும். அதே போன்று அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய மற்றொரு பிரார்த்தனை சாலிஹீன்களுடைய பிரார்த்தனை தான், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எனக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு என்னை வழி தவறச் செய்யாதே. காலத்திற்கு தேவையான மிக அருமையான அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை. எனக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பின்னால் என்னை தடம் புரளச் செய்யாதே, வழி தவறச் செய்யாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து எனக்கு கருணையை அன்பளிப்பாக தருவாயாக. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் மிக பெரும் கொடையாளன் என்ற இந்த பிரார்த்தனையை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளில் இருந்து, குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர வேறு யாராலும் அதிலிருந்து தப்ப முடியாது, வேறு யாராலும் அதிலிருந்து தப்ப முடியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமன் யுரிதில்லாஹு ஃபித்னதஹு ஃபலன் தம்லிக லஹு மினல்லாஹி ஷைஆ. யாரை அல்லாஹ் சோதிக்க நாடுகின்றானோ
அவனிடமிருந்து எந்த ஒன்றையும் அந்த சோதனையில் இருந்து நீக்குவதற்கு நீர் சக்தி பெற மாட்டாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடினால் அந்த சோதனையில் இருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் அவரை பாதுகாக்க முடியாது என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே பிரார்த்தனை என்பது, துஆ என்பது மிக பெரும் ஒரு ஆயுதமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் துஆ கேட்க வேண்டும். எமது உள்ளத்தை, ஈமானை, அகீதாவை பலப்படுத்துமாறு அதிகமாக அடிக்கடி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஃபித்னாக்கள், குழப்பங்களை விட்டும் பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பதன். ஃபித்னாக்களில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். வெளிப்படையான ஃபித்னாக்களாக இருக்கலாம், மறைமுகமான ஃபித்னாக்களாக இருக்கலாம், எல்லா வகையான ஃபித்னாக்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்ன பொழுது உடனே சஹாபாக்கள் நஊது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பதன், வெளிப்படையான மறைமுகமான சகல விதமான ஃபித்னாக்களை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஇத் பில்லாஹி மின் அர்பஇன். உங்களிலே ஒருவர் அத்தஹியாத்திலே உட்கார்ந்தால், அத்தஹியாத்தை ஓதினால் அவர் அல்லாஹ்விடத்திலே 4 விடயங்களை விட்டும் பாதுகாவல் தேடட்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக வேதனையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழுகின்ற பொழுது மரணித்ததற்கு பின்னால் மேற்படக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். அதுவும் மிக பெரும் ஃபித்னா என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபித்னாக்களை விட்டும் எமது ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சரியான மார்க்க கல்வியை முறையாக தகுதியானவர்களிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு தகுதியற்றவர்களிடமிருந்து நாங்கள் மார்க்கத்தை எடுத்த காரணத்தினால் எங்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட கோளாறுகள், எமது ஈமானிலே பல்வேறுபட்ட குறைபாடுகளை அவதானிக்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தகுதியானவர்கள், மார்க்கத்தை முறையாக கற்றவர்கள், சலஃபு சாலிஹீன்களுடைய மன்ஹஜில் பயணிக்கக்கூடியவர்கள், இவர்களிடமிருந்து முறையாக மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வதனூடாக ஃபித்னாக்களை விட்டும் குழப்பங்களை விட்டும் எமது ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சுபஹாத்துக்கள், சந்தேகங்கள், எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஷஹவாத், மனோ இச்சைகள், ஆசைகளை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று ஐங்கால தொழுகையை நாங்கள் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக குழப்பங்களை விட்டும் ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்கள், பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நாங்கள் ஃபித்னாக்களை விட்டும் எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல நண்பர்களோடு எமது உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எமது நண்பர்கள் ஈமானோடு வாழக்கூடியவர்களாக, இஸ்லாத்தோடு வாழக்கூடியவர்களாக, இஸ்லாத்தின் கடமைகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாலிஹான நண்பர்களாக மார்க்கத்தின் கடமைகளை, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை ஈமானிய உள்ளத்தோடு பேணக்கூடியவர்களோடு எமது நட்பை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், எமது உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் குழப்பம் நிறைந்த காலத்தில் இபாதத்துக்களில் ஈடுபடுவது மிக பெரும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். இன்றைக்கு இந்த சர்வதேச குழப்பங்களை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியவர்களில் அந்த தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பரப்புவதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை இபாதத்துக்களை நிறைவேற்றுவதில் காட்டுவதில்லை. அந்த தகவல்களை பரப்ப வேண்டும், எப்படியாவது ஒரு சமூகத்துக்கு சேறு பூச வேண்டும்,
ஒரு நாட்டை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் இந்த குழப்பத்தை வைத்து என்ற விடயத்தில் காட்டக்கூடிய ஆர்வம் இபாதத்துக்களை நிறைவேற்றுவதில் அவரிடத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பமான காலத்தில் இபாதத்து செய்வதை எப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கல் ஹிஜ்ரதி இலைய. கொலைகள் குழப்பங்கள் அதிகரித்த காலத்தில் இபாதத்து செய்வது எனக்காக என்னை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய ஹிஜ்ரத்தை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, எனவே ஹிஜ்ரத்துக்கு சமனான ஒரு செயலாக குழப்பங்கள் கொலைகள் ஃபித்னாக்கள் அதிகரித்த காலத்தில் இபாதத்து செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு அழிந்து போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்றது. சரியான பாதையில் பயணிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது என்பதை பார்த்து எண்ணிக்கையை வைத்து யாரை தேர்ந்தெடுப்பது என்று நாங்கள் முடிவெடுக்க கூடாது. அன்புள்ள சகோதரர்கள், இன்றைக்கு உலகம் போற போக்கில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உலக நீரோட்டத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு அதாவது ஈமானை இழந்து சரியான மன்ஹஜை அடகு வைத்து பிழையாக எழுதக்கூடியவர்களும் பேசக்கூடியவர்களும் எமது சமூகத்திலே உருவாகி இருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை இந்த சமூகத்தில் தொடரக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவதற்காக இந்த சர்வதேச குழப்பங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. அல்லது ஒரு நாட்டின் மீது எனக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வை கக்குவதற்கான சந்தர்ப்பமாக இந்த குழப்பங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது ஈமானின் அடையாளம் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தது யார்? ஷைத்தான். அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள்? அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னார்கள், சதகக வஹுவ கது. அதாவது அவன் சொன்னது உண்மை, உங்களிடத்தில் உண்மை சொல்லி இருக்கின்றான், ஆனால் அவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவன் யார் என்பதையும் சொல்லிவிட்டுத்தான் அவன் சொன்ன அந்த விடயம் உண்மை என்பதை சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களை விபச்சாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருபொழுதும் நல்லவர்களாக இருக்க முடியாது. எமது வெளிப்படையான பார்வைக்கு அவர்கள் சமூகத்திற்கு நலவு செய்வதை போன்று காட்சி அளித்தாலும் அவர்கள் நல்லவர்களாக முடியாது. அவர்கள் உம்மஹாத்துல் மூமினீன், மூமினுடைய தாய்மார் என்று சொல்லப்பட்ட நபிகளாருடைய மனைவிமார்களை விபச்சாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போன்று பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக உயிரை கூட துச்சமாக மதித்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தியாகம் செய்த அந்த உத்தமர்களை காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாங்கள் தூக்கியும் குர்ஆன் சுன்னாவுக்கு பாடுபடக்கூடிய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தியும் பேசுகின்றோம் என்றால் எமது ஈமானில் குறைபாடு இருக்கின்றது, எமது ஈமானில் கோளாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்க கல்வியை முறையாக நாங்கள் படிக்க வேண்டும். தகுதியானவர்களிடமிருந்து நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் நீரோட்டத்தில் பயணிக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வஇன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக். மக்களில் பூமியில இருக்கக்கூடியவர்களில் அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை வழிதவறச் செய்து விடுவார்கள். அவர்கள் உங்களை வழிதவறச் செய்து விடுவார்கள். எனவே பெரும்பான்மைக்கு ஹக்கு கிடையாது. இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் அல் குர்ஆனின் பார்வையில் பெரும்பான்மைக்கு ஹக்கு கிடையாது. குறைவாக இருந்தாலும் சரியான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் இபாதத்துக்களில் ஆர்வம் காட்ட வேண்டும், வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இன்றைக்கு இபாதத்துக்கள் குறைந்த ஒரு சமூகமாக குர்ஆனையும் சுன்னாவையும் பிரச்சாரம் செய்யக்கூடிய, பேசக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த இரண்டு அடிப்படைகளுக்கும் ஏகபோக உரிமையாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் இபாதத்தில் வீக்கானவர்கள், வணக்க வழிபாடுகளில் குறைபாடு உடையவர்கள் என்று மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற அளவுக்கு
எமது நிலை இன்றைக்கு மாறி இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடனான உறவை நாங்கள் வலுப்படுத்துவோம். அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு, மன உறுதியோடு, இஹ்லாஸோடு, தவக்குலோடு நாங்கள் பிரார்த்தனை செய்து எங்களுடைய ஈமானை, எங்களுடைய அகீதாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு உலகத்திலே சர்வதேச அரங்கில் நடைபெறக்கூடிய குழப்பங்களை நாங்கள் ஈமானை இழக்காமல் அந்த குழப்பங்களை மிக இலகுவாக கடந்து செல்லக்கூடிய வழிகளைத்தான் பார்க்க வேண்டும். அப்படியான அழகான ஒரு மன்ஹஜைத்தான், அணுகுமுறையைத்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் உலகத்திற்கு காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து உலகத்திலே சர்வதேச அரங்கிலே நடைபெறக்கூடிய குழப்பங்களிலே நாங்கள் ஈமானை இழந்து விடாமல், எமது அகீதாவை இழந்து விடாமல், நாங்கள் மலைகளை போன்று ஈமானில் உறுதியானவர்களாக நின்று பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எமது அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த குழப்பங்கள் ஈமானையும் நான் சரியான மார்க்கத்தின் பாதையையும் இழப்பதற்கான காரணமாக இருக்கக்கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி அல்லாஹ்விடத்திலே சரியான அகீதாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.